மிதனராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு 10-15 நாள் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குருவின் தொடர்பு கிடைக்கிது. தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக வேலை செய்யும். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க அவரை 10ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்ப்பது என்பது நல்ல அமைப்பு. கடந்த 5 அல்லது 6 வருடங்களாக கொரோனா ஆரம்பித்த காலத்திலிருந்து நிறைய பேர் மிதனராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்தது. இந்த அட்டமத்து சனி காலகட்டங்களில், கொரோனா காலகட்டங்களில் கடுமையாக தொழில், வேலை, வியாபாரம், உடல்நிலை, கடன் தொல்லை போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியான முன்னேற்றம் வருங்க. பண வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், சூழல்கள் நல்லா வந்திருக்கு. மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் வெகு நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதன் என்ன நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர் அப்படியே ஆணி மாதம் 2ஆம் இடத்திற்கு மறுபடியும் வக்ரகதியில் அங்கேயே போகிறார். ராசிநாதன் 1, 2ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது பணம் வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு வகையில் கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு லம்சமாக அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல எது நடந்தாலும் நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் நம்முடைய உயரம் தீர்மானிக்கப்படுகிறது. 1000 சம்பாதிப்பவரா, லட்சம் சம்பாதிப்பவரா, கோடி சம்பாதிப்பவரா என்பது நம்முடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலானது. மிதனராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தரத்திலையும் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், மிகப்பெரிய பணக்காரர், ஏழையிலும் பரம ஏழை போன்றவர்கள் மிதனராசியில் எல்லா லெவல்லையும் இருப்பீங்க. இவர்களுடைய பிறந்த ஜாதக அளவிற்கேற்றார் போல நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய 10 மடங்கு, போன மாதத்தை விட ஒரு 10 மடங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதத்தின் இறுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு, ஆணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சகோதரரால் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சகோதரரால் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. அண்ணன், அக்கால், தம்பி, தங்கை போன்ற விஷயங்களில் ஏதாவது அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும்.